என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, நீங்கள் மேப் நம்பர் 58 பார்க்க போகிறோம். 58 மேப் என்ன அப்படின்னா தமிழ்நாடோட சமவெளிகள். இதுக்கு முன்னாடி 57 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. எந்த ஆர்டரில் ஜாகிரபி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். இந்த மேப்பில் தமிழோட சமவெளிகள், சமவெளினா வேறு எதுவுமே இல்லை, வேளாண்மைக்கு உகந்த பகுதி. இது ஆறுகளின் படிவுகளால் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க, சமவெளின்னு சொல்லுவாங்க. இதை தமிழ்நாட்டில் சமவெளியை 2 பிரிவாக பிரிக்காங்க. ஒன்று உள்நாட்டு சமவெளி, இன்னொன்று கடற்கரை சமவெளி. என்ன பிரிக்காங்க? தமிழ்நாடு சமவெளிகளை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்காங்க. ஒன்று உள்நாட்டு சமவெளி அப்படிங்கிறது உள்ள ஆறுகள் வருதா, என்னென்ன ஆறுகள், பாலாறு, தென்மண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகள் வருதா, இந்த ஆறுகளின் படிவுகளால் உருவாகிறது உள்நாட்டு சமவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே இது கடற்கரை சமவெளினா என்ன அப்படின்னா, இந்த ஆறுகள் இங்க என்ன கடல் இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கா, அந்த கடலோட கடற்கரை பகுதியில் என்ன சொல்லுவாங்க, அந்த பகுதியில் உருவாகிற சமவெளியை கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. புரியுதா? தமிழ்நாடு சமவெளி எத்தனை பிரிக்காங்க? 2. ஒன்று கடற்கரை சமவெளி, இன்னொன்று உள்நாட்டு சமவெளி. உள்நாட்டு சமவெளினா என்ன, அந்த ஆறுகள் உள்ள ஓடுது, மேலே பாலாறு, தென்மண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகள் வருதா, இந்த ஆறுகளோட படிவுகள்னால உருவாகிறதா கடற்கரை உள்நாட்டு சமவெளின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறுகள் கடல்ல கலக்கும் போது ஏற்பட்ட பகுதி இருக்கும்ல, அப்போ அதை கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த உள்நாட்டு சமவெளிக்கு இந்த ஆறுகளின் பிரிவுகள்னால உருவாகுது. ஓகே, அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த கடற்கரை சமவெளியில சென்னையில இருந்து இந்த கன்னியாகுமரி பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழமண்டல அல்லது சோழமண்டல கடற்கரை சமவெளி அல்லது சோழமண்டல் அல்லது சோழர்களின் நிலம் சொல்லுவாங்க. சோழர்கள் அதிகமாக ஆட்சி பண்ணதுனால அந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, சோழர்களின் நிலம் அல்லது சோழமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. என்ன பகுதிகளா, சென்னையில இருந்து கன்னியாகுமரி பகுதிக்கு உட்பட்ட கடற்கரை சமவெளி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரை சமவெளி அல்லது சோழர்களின் நிலம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகளில் மணர் குன்றுகளுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, தேரி. இது ஒரு டைம் கேட்ட பிவிக்யூ கொஸ்டின். தேரி அப்படின்னா என்ன, ஹைஃபன்ல கொடுத்தாங்க. தேரி அப்படிங்கிறது மணர் குன்றுகள். அது எந்த பகுதிகளில் சொல்லுவாங்க அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகளில். ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகளில் மணர் குன்றுகளை தேரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுற பகுதி மன்னார் வளைகுடா. இப்போ 3 தான் பார்த்துருக்கோம். உள்நாட்டு சமவெளி அப்படிங்கிறது பாலாறு, தென்மண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகளோட படிவுகளால் உருவாகுது உள்நாட்டு சமவெளி. கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது ஆறுகள் கடல்ல கலக்கிற பகுதியில் உருவாகுது கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோழமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரை சமவெளி அல்லது சோழர்களின் நிலம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகளில் மணர் குன்றுகளுக்கு என்ன பேரு, தேரி அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. மணர் குன்றுக்கு என்ன பேரு, தேரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பவளப்பாறைகள் எங்க அதிகமாக காணப்படுது, மன்னார் வளைகுடா பகுதியில் அதிகமாக காணப்படுது. இதுக்கப்புறம் 2 பாயிண்ட், வெள்ளி கடற்கரை சமவெளி. வெள்ளி கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது கடலூர். இதுக்கு டேரக்ட் கொஸ்டின் புக்ல உள்ளதான். வெள்ளி கடற்கரை சமவெளி என அழைக்கப்படுவது கடலூர். அதே மாதிரி தங்க கடற்கரை சமவெளி என அழைக்கப்படுவது சென்னை. தங்க கடற்கரை சமவெளி என அழைக்கப்படுவது சென்னை. அதுக்கப்புறம் கோவளம் பீச் எங்க இருக்கு அப்படின்னா, கோவளம் கடற்கரை எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா, கொஞ்சம் அப்படியே சொல்லிடலாமா, ரிவைஸ் பண்ணிடலாம் அந்த மேப்பை. 58 மேப் தமிழ்நாடு சமவெளிகள் பார்ப்போம். தமிழ்நாடு சமவெளி 2ஆ பிரிக்காங்க. ஒன்று உள்நாட்டு சமவெளி, இன்னொன்று கடற்கரை சமவெளி. உள்நாட்டு சமவெளினா என்ன, உள்ள ஆறுகளின் படிவுகளால் உருவாகுது உள்நாட்டு சமவெளி. அதே கடற்கரை சமவெளினா ஆறுகள் கடல்ல கலக்கிற பகுதியில் உருவாகுது கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா? அதே கடற்கரை சமவெளி அப்படின்னா என்ன, மேல சென்னை கீழே கன்னியாகுமரிக்குள்ள பகுதியில் என்ன சொல்லுவாங்க, சோழமண்டல கடற்கரை சமவெளி அல்லது சோழமண்டல் அல்லது சோழரின் நிலம் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து
மணல் பகுதி என்ன அதிகமாக காணப்படுது? பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுது. மணல் குன்றுகளை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களை என்ன சொல்லுவாங்க? தேரி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுக்கடுத்து வெள்ளி கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது கடலூர், தங்க கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது சென்னை. அது மாதிரி இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கோவளம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேப்பா, அந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். அடுத்து ஃபர்தர் மேப்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.